கொஞ்சம் பின்னாடியே வா, எல்லாம் ஒன்றா வா. ஐஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதெல்லாம் சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்பா இவ்வளோ நாள் கழிச்சு திரும்ப மோட்டோ விளாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே பெருசாக ரைடே போகல. அதனால தான் இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைடு ஒன்று கிளம்பிட்டோங்க. ஒரே நிமிஷம் ட்ரிப் ஏவ மட்டும் 0 பண்ணிக்கிறேன். பெட்ரோல் போட்டு ட்ரிப்பு ஏவ 0 பண்ணல. ட்ரிப்பு ஒன்று 0 பண்ணிக்க. பார்த்து வா. பிளான் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு அத்திரப்பள்ளி போகிறோங்க. அத்திரப்பள்ளி போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு போகிறோம். மொத்தம் எத்தனை நாள் ட்ரிப்புன்னு வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக இப்போலேருந்து இன்றைக்கி என்ன டேட்னு வந்து பார்த்தோன்னா 11ஆம் தேதி தான் வந்து பார்த்தோன்னா ரிட்டன். கோல்டு வேறு பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு கிளம்பணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துச்சு 3 மணிக்கு குளிச்சு ரெடி ஆகணும். ஆனால் வண்டி எடுக்க இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இருக்க கெட்ட பழக்கமே அதான், என்ன பண்ணுறது. கொஞ்சம் சன்ரைஸ் அப்பயே கொஞ்சம் கிளம்பியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் பார்க்க வியூலாம். போலாமா? இப்போ எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் இருக்குங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தோன்னா 8 மணி ஆச்சு. கொஞ்ச நேரம் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துனோம்னா அந்த கேமரா வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம தான் வந்து பார்த்தா கடைசியாக போகிறோம். இப்போ வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துருக்கோன்னு பார்த்தா 71ங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ போயிட்டு இங்கேருந்து சேலத்துக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 129 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 129 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதே சேலத்தில் அந்த வேலை முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா வண்டியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றணும். ஆயில் சர்வீஸு கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் சரி வழியில் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அதை மட்டும் மாற்றிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இங்கே வேற இந்த இடத்துல தானே எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்கும். நான் வேற அப்பப்போ கீழே அழுத்திட்டு இருக்கேன். இதில் வந்து ஹாரன் வந்து சென்டரில் கொடுத்து வச்சிருக்காங்க. மழை வச்சுல நான் மட்டும் கீழே அழுத்திட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் லாக் பண்ணுறோம். சரி வண்டி அவன் கொஞ்ச நேரம் ஓட்டுறோம் தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறோம். நான் வந்து பார்த்தா பின்னாடி உட்காந்துருக்கேன். முன்னாடி ஏன்னா வழி பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது ரோடு. இங்கே வேறு ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக வானம் ஃபுல்லாக இருந்துருக்கு. வேறு மழை வருமா என்னன்னு வேறு தெரில. கிளைமேட் வேறு பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 130 சம்திங் இருக்குங்க. எத்தனை மணிக்கு போய் சேருவோனே தெரில கோயம்புத்தூருக்கு. இன்னும் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சூர் வேறு போகணும். என்னைக்குள்ளே போக முடியுமா பார்ப்போம், என்னென்ன இருக்க போகுதோ தெரில. சரி ஓகே, மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பில்லியன்லேருந்து மாறி வண்டி ஓட்டும் போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்
ஆமாம் ஆமாண்ணா. டைம் எவ்வளோ வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3:50 சம்திங் ஆச்சுங்க. இப்போ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா இன்னும் நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது. பெட்ரோல் போடுறதுக்கு நின்றுமா அப்படியே ஒரு 1/2 hour அங்கேயே போயிடுச்சு. ரொம்ப நேரம் நின்ட்டோம். நம்ம மொத்தம் வண்டி இடத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா 294 ஓட்டியிருக்கோங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 293.6. இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து 120 இருக்குது. எவ்வளோ நேரத்தில் போக போகிறோன்னு தெரில, பார்ப்போம். ஒரு 5:30 போயிட்டோன்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நைட் ஆகிறதுக்குள்ளே போயிடணும். ஆனால் அந்த வழியில் ரோடு பயங்கரமாக இருக்கு ஓட்டுறதுக்கே. அதுவும் ஒரு மாதிரி காலியாக வேறு இருக்கா, ஈஸியாக போக முடியுது. பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வராங்க. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, இங்கே விட கேரளாவில் கொஞ்சம் பெட்ரோல் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், இங்கே கொஞ்சமாக போட்டுட்டு கேரளாவில் போய் மீதியை போட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். சரி எதுக்கும் டவுட்டாக இருக்கேன்னு செக் பண்ணால் கேரளாவில் 107, தமிழ்நாட்டிலே 101.101 எத்தனை பைசான்னு தெரில சரியா. ஆனால் கேரளாவில் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். நம்ம எம்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 883 ஆச்சு. பல்சருக்கும் என்எஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆச்சு. ஜிக்ஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 863 ஆச்சுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 3764. எம்டி வேற குட்டியா அழகா நல்லா இருக்கா, சும்மா கட்டடிச்சு போட்டுக்கலாம், பயங்கரமா இருக்கு. லெஃப்ட் வராங்க. சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. அதான் அந்த ஆயில் மாற்றணும்னு சொன்னார் வண்டிக்கலாம். ஃபோன் வருதா? இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டு. இல்லை நேரம் கோயம்புத்தூரே போயிருப்போம். இந்த மாதிரி வேற எல்லா இடத்துலையும் வேற டைவர்ஷன் நிறைய இடத்துல ரோடு போடுறாங்க போலங்க. ஆக்சுவலாக இந்த வழியெல்லாம் முன்னே நாங்கள் வந்திருக்கோம் காலேஜ் ஐவி அப்போ பஸ்ஸில். அதான் இதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வண்டி நிறுத்தக்கூடாது. வண்டியும் ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நேராக கோயம்புத்தூர் தான். எங்கேயும் நிறுத்தாமல் போயிடணும். பார்ப்போம். என்னது இது நானே தெரில. நம்மளோட டார்கெட்டே இன்றைக்கி போயிட்டு திருசூரில் ரூம் எடுக்கிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி திருசூரில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல திருசூர்லேருந்து அத்திரப்பள்ளிக்கு 50 கிலோமீட்டரோ இல்லை 60 கிலோமீட்டரோ அது. இன்றைக்கி நைட்டு போயிட்டு திருசூரில் ரூம் எடுத்தால் பிஎம்டபிள்யூ இன்றைக்கி போய் திருசூரில் ரூம் எடுத்துட்டோன்னா நாளைக்கு காலைல எழுந்துச்சி அத்திரப்பள்ளி போயிடலாம். ஸோ கடுப்பு தான் அது. சரி உட்கார பேக் சாயுது, பேக் கடுப்பு தாங்க. க்ளவுஸ் எங்கடா?
நீங்கள் எப்படி வந்தீங்க? இந்த ஓரத்துல தான் வந்துட்டு இருக்கோம். அந்த தெரிதா அந்த காலுக்கு தெரிதா தெரியல. நீ நாங்கள் வந்துட்டு இருந்தது எங்கேருந்து பிரேக் அடிச்சா? இங்கேருந்து பிரேக் அடிச்சதுல தேய்ச்சி வந்து அவன் அப்படியே அந்த பக்கம் தானா? ஃபுல்லாக லெஃப்ட் இருக்காண்டா. லெஃப்ட் அவன் இங்கே ஏறினதுக்கப்புறம் போயிட்டு என் கை தான் போயிட்டு அவனோட இது இருந்துச்சு பார்த்தியா டேஞ்சருக்கு. கையும் ஹேண்டில் பார் மட்டும் தான் குத்துச்சு, அவ்வளோதான். கீழேலாம் விழுலையா நீங்கள்? ரைட் லெஃப்ட்ல கீழே வந்துட்டோம், அவ்வளோதான். அதாவது போய் காரில் முட்டி லெஃப்ட்ல விட்டுங்க, கீழே தேய்ச்சிட்டுலாம் வரலையா? வரல, அப்படியே மாட்டாங்க ஃபுல்லாக நின்று வண்டி ஸ்லோ ஆயிடுச்சுடா. 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இடிச்சு அப்படியே லெஃப்ட்ல வந்துட்டான். சரி வா. சரியான ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அதை போதில் ஜிக்ஸரு அதில் வந்து பசங்க வந்திருந்தானுங்க. காரன் குறுக்க வந்துட்டானா, குறுக்க வந்திருக்காங்க. அதாவது இவங்க இந்த பக்கம் போயிருக்கானுங்க, இந்த லேனில் லெஃப்ட் லேனில். அந்த பக்கம் வந்து பார்த்தா கார் வந்துருக்கு, அந்த மாதிரி வெள்ளை காரு. இவன் பாட்டுக்கு வந்திருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த காரை லிஃப்ட் வந்துட்டு இருக்கிறான். லிஃப்ட் வந்தோடனே என்ன பண்ணுறான், பிரேக் அடிச்சிருக்கான். வண்டி இழுத்துகிட்டே போயிட்டு இதான் வண்டி நிறுத்திட்டு இருக்கான். அப்படியே ஸ்லோவாகி எடுத்து போயிட்டு அந்த டேஞ்சர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரு, அதில் மட்டும் இந்த கை போயிட்டு குத்திட்டு இருக்கு. க்ளவுஸ் வேறு போட்டிருந்தோம், அந்த க்ளவுஸையும் தாண்டி உள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த கிழிச்சிட்ருக்கு. அப்படி முட்டி அப்படி விழுந்துட்டுக்கிறான். அந்த கார் வேறு நிற்க கூட இல்லைங்க. நின்று நாங்கள் பின்னாடி வந்தோம். பசங்க வந்து கையை காமிச்சானுங்க நிறுத்த சொல்லி. நிறுத்த இப்போ போயிட்டு என்னன்னு போய் இவனுங்களை பார்க்கறதுக்குள்ளே அவனோட கார் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். சரி, ஆனால் கடுப்பு தான். ஒருத்தனுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தோன்னா, இந்த கையில் முட்டி இருக்குல்ல ரைட் ஹேண்டில், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அடி. இன்னொருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தேய்ச்சிருக்கு. சரி, குத்தி இருந்தா அவனுக்கு எப்படி தேய்ச்சிது? வண்டியில மாட்டிக்கிச்சு, கம்பியில. வண்டியில தான் ஆமா, எனக்கு முன்னாடி தான் வரவே இல்லை. கை எப்படியோ வண்டியிலே ஏதோ ஒரு கம்பியில மாட்டி தேர்ந்திருக்கும் போல, ஏதாவது ஒரு இரும்பில். இவனை வண்டி ஓட்டு வந்தவனுக்கு க்ளவுஸை தாண்டி இந்த இடத்துல மட்டும் பார்த்தா லைட்டாக அடிபட்டுருக்குங்க. வண்டிக்கு என்னாச்சுன்னு பார்த்தா சைடில் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் உடஞ்சிருக்கு, வேறு எதுவும் பெருசாக ஆகலை வண்டிக்கும். அப்புறம் அங்கங்கே லைட்டாக ஸ்க்ராச்சஸ். ஸோ நான் பண்ணுறதுன்னே தெரில. பொறுமையானவங்க வந்திருப்பான், கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான். வண்டி 80ல் வந்துருவான் போல, 80-90ல் வந்துட்டு அவனை காரோட குறுக்க வந்தோடனே அவ்வளோ தூரம் பிரேக் அடித்து ஒரு 25-30 அந்த ஸ்பீட் லிமிட்டில் இருந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பான் போல. அவன் சரி, அவன் மேலே தப்பு இல்லைன்னா ஓடாமலே இருந்துருக்கான். அவன் நாங்கள் வந்தோம் பின்னாடி 2 வண்டியில் வந்து இவனுங்களெல்லாம் ஓடி போயிருந்தான்னு பார்த்தோம். என்னாச்சு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அதுக்குள்ளே பார்த்தா அவன் வந்து பார்த்தா கார் எடுத்து ஓடி போயிட்டாங்க. கடுப்புறாது, நான் சொல்கிறேன்னே தெரியல. இப்போ வந்து பார்த்தா பக்கத்தில் போகிற வழியில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே வந்தவங்க. சரி, அதான் போயிட்டு 2 பேருக்கு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு போகலாங்க. ஐசாதோ இருக்குல்ல, இப்போ லைட்டாக உடஞ்சிக்குது. அதை விட்டா இண்டிகேட்ரு விட்டு லைட்டாக ஸ்க்ராச்சஸ், அது எதுவும் பெருசாக ஆகலை. பசங்க அங்கே போயிருக்காங்க, டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வராங்க. கிளம்பியாச்சுங்க. ஏய், ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறீங்க. உனக்கு தானே அடிபட்டுச்சு?
அடிபட்டு எல்லாம் திருந்த மாட்டான். கிளம்பி வச்சுக்க இங்கேருந்து. சத்தியமாக எனக்கு நானே ஆக்சுவலாக உள்ளெல்லாம் டிடி போடுறாங்க, நர்ஸு அந்த க்ளீனிங்லாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது இப்போ எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படி யோசித்தேன். இவனை உள்ளே போனால் அவனை 2 பேரும் நடுவில் கரைச்சி சுற்றி நின்று சிரிச்சு இருந்துக்கிறானுங்க எல்லாம். சரியான ஃபன்னு. ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸாக்கா கூட சிரிக்கிறாங்க. சரியான ஃபன் பண்ணின்னுக்குறானுங்க ஹாஸ்பிட்டலான்ட்டு. தூங்கிறாத. ஓகே உட்காரு ஜெகு. இங்கேருந்து கிளம்பி வச்சுக்க. டின்ச்சர் போட்டாங்க, டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்க, 2 நாளைக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. பெருசாக எதுவும் அடி இல்லை. கை காமி மோதிர மாதிரி இருக்குதா போ. சூப்பராக இருக்குது. 2 விரல், அந்த 2 விரல் நடுவில் இடத்துல அந்த கண்ணாடி, அதான் அந்த பிளாஸ்டிக், காரோடைய பிளாஸ்டிக் போய் குத்திடுச்சு. க்ளவுஸை தாண்டி குத்திருக்கு. அதுதான் ஃபன்னு. சரி நீ பஸ் ஏறி வீட்டுக்கு அனுப்பித்தா, நாங்கள் வரோம்டா சுற்றி பார்த்துட்டேன். அவன் ஒன்றும் தரவே இல்லை. அதுதான் 2 நாளைக்கு வண்டியே கேட்கக்கூடாது, கம்முன்னு உட்காருங்க பின்னாடி. இப்போ போகலாம். இன்னும் வேற இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 59 கிலோமீட்டர் இருக்கு. மேட்டுப்பாளையம். ஆமாம் இதில் தான், இதில் தானா, இதில் தான், இதிலே போய்ட்டு ஹைவேஸில் கனெக்ட் ஆகுங்க. ஹைவேஸில் போய் கனெக்ட் ஆகுங்க. சரி. வா வழி தப்பாக வந்துட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுல, அதுக்கு அந்த வழியாகவே போனோம். ஆக்சுவலாக அவங்க வேறு போதையில் இருந்தாங்களா, ஒரு மாதிரி சொல்கிறத கேட்காம உங்க பொண்ணு இறங்கிட்ட வந்தாங்களா, என்ன பண்ண போகிறாங்களா, இல்லை நம்மகிட்ட எல்லாம் திருட போகிறாங்களான்னு நினச்சிட்டேன். ஏன்னா எக்ஸல் வச்சுக்கிறாங்க, எக்ஸல் வச்சு நீ எப்படி கோயம்புத்தூருக்கு வழி கேட்குறாங்கன்னு தெரில. கோயம்புத்தூர் வரைக்கும் வழி கேட்குறாங்க எக்ஸல் வச்சுக்கிட்டு. எதுக்கு வந்தாங்க, எதுக்கு அன்னூர் மேட்டுப்பாளையத்துக்கு வழி கேட்டாங்க? ஏங்க எக்ஸல் வச்சுக்கிறாங்க, எக்ஸல் வச்சுட்டு அவங்க போவாங்க. 2 பேரும் வேறு போதையில் வேறு இருக்காங்க. பொறுமையாவது போயிட்டு தான் ஆகணும். சரி ஓகே, மிச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். லைட்டாக மைண்டு வேறு சரியில்லை, எனக்கு வேறு விழுந்துட்டு. ஆக்சுவலாக நல்லா தான் ஓட்டுவான், எப்படி என்ன பண்ணானோ தெரில. அதான் இந்த ரைடில் எதுவுமே இன்னும் சம்பவம் ஆகலையே நினச்சேன். ஆயிடுச்சு. ஓகே, எங்கன்னா போனால் சம்பவம் ஆகுதுலாம் சகஜம்தான், பார்த்துக்கலாம். மேஜரான அடி எதுவும் இல்லை, ஏதோ சின்ன சின்ன காயத்தோடு போச்சேன்னு தப்பிச்சுக்க வேண்டியதுதான். சரி ஓகேங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க. ஐயோ இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஆஹா, டியூக்கு போல. ஏன்னா ஹெல்மெட் உள்ளே இருக்கிறதுரா, அது காரா? லாரி குறுக்க வந்துச்சானா? ஆளுக்கு எதனா ஆச்சானா?
ஆளுக்கு என்ன ஆச்சாண்ணா? இவங்க பைக்கில் இருந்தாங்களா? சச்சோ, கை ஏதோ வச்சுருந்தாங்க, என்ன ஆச்சா தெரியலையே. அப்பா, கை கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. வா, அப்பா அங்கே விழுந்துருக்காங்க போல. எவ்வளோ தூரம் தெரிஞ்சுட்டு வந்துருக்கு. சச்சோ, வா வண்டிக்கிட்டு வா. ஐயோ என்னங்க எதுண்ணா? போயிருவாங்க. ஸ்டோ பண்ணி மட்டும் இங்க நிறுத்திடலாமா? எந்த வண்டிண்ணா? இந்த வண்டியை யாராவது ஸ்டோ பண்றீங்களா? வழி அந்த பக்கம் போறதுக்குண்ணா அது இருக்கா? இரு, டோ பண்ணிட்டு வரா. அவங்கள எல்லாம் ஓரமா இருக்கு சார். அவங்கள பசங்க எல்லாம் ஓரமா இருக்கு சார். அந்த அக்கா கை ஓவரா அடிபட்டு இருக்கு. போதுமாண்ணா? வாங்க வாங்க. கொஞ்சம் ரைட்டு போங்கண்ணா, ரைட்டு போங்க. இல்லை நான் பண்ணுறேன், ரைட்டு போங்க. இங்கே தானா பின்னாடி வண்டிண்ணா? நீங்கள் அங்கே வரீங்களா? வண்டி உட்காருங்க. பார்த்து இது கொஞ்சம் பெரிய ஆக்சிடெண்ட்டு. அப்போ ஆக்சுவலாக அந்த அக்கா கையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்ததுன்னா நாம்ஸு அதை பார்த்தா கட்டி வச்சுருக்காங்க துணியை வச்சு. இந்த கையெல்லாம் முட்டிலாம் வர அடி தேஞ்சு பிரேக் அடித்து தேஞ்சிக்கிட்டே வந்துருப்பாங்க போல். அச்சோ, எப்படிண்ணா ஆச்சு? நாய் குறுக்க வந்துச்சா? சோ சரி நம்ம போகலாமா? நாய் குறுக்க வந்துச்சான். வா வா. என்னடா இப்படியே பார்த்துன்னு போத்தாகுது. ஐயோ, எனக்கு கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் பக்குலே இருக்கும் போல. சரி இருங்க, வண்டி எடுத்துகிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன்.